ஸோ இது சிஎஸ்எஸ்ல சாப்டர் 3. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட்ஸ், சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட், சிஎஸ்எஸ் ஃபாண்ட், சிஎஸ்எஸ் லிங்க்ஸ் அண்ட் லிஸ்ட். ஸோ சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு என்னென்னா சிஎஸ்எஸ் அதாவது வந்து ஸ்டைல் ரூல் பண்ணி எப்படி நம்ம பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறோம், எப்படி ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறோம், அதோட பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் செட் பண்ணுறோம், தென் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சிஎஸ்எஸ் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ப்ரீ டிஃபைன் ரூல்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட்டில் என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்துட்டு டெக்ஸ்ட்டில் வந்துட்டு எப்படி வந்து அந்த டெக்ஸ்ட் கலர் மாற்ற போகிறோம், தென் வந்துட்டு டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்ட், சப்போஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு ஏதாவது ஷேடோ கொடுக்கணும், அதாவது அப்படி கொடுக்கணும்னா வந்துட்டு அந்த ஷேடோ கொடுக்கலாம். தென் வந்துட்டு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி அப்பர் கேஸாக மாற்றுறோமா இல்லை லோவர் கேஸாக மாற்றுறோமா அப்படிங்கிறது கொடுப்போம். சப்போஸ் வந்துட்டு நம்ம பேராகிராஃப் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக பேராகிராஃப் வந்து 5 ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான டிசைன்ஸும் இருக்குது டெக்ஸ்ட்லேயே வந்துட்டு. தென் வந்துட்டு லைன் ஸ்பேசிங், அதாவது வந்துட்டு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் வந்து எவ்வளோ கேப் போடலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டைல்ஸும் சிஎஸ்எஸ்லேயே கொடுத்துருக்காங்க. தென் வந்து லெட்டர் ஸ்பேசிங், அதாவது வந்து 2 லெட்டருக்கு பக்கத்தில் எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அப்படிங்கிற ஸ்டைல்ஸ் கூட சிஎஸ்எஸ்ல வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். இது வந்து சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ். சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ் அப்படி எதுக்குன்னா வந்துட்டு இப்போ வந்து ஒரு வெப்பேஜில் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்க அந்த ஏரியல் அந்த ஃபாண்ட் இல்லாமல் நம்ம வந்து வேறு ஃபாண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் டைம்ஸ் நியூ ரோமன் இல்லை வந்துட்டு கேலிப்ரி, கேம்ப்ரியா, அந்த மாதிரி எத்தனை டிசைனான ஃபாண்ட்ஸ் வேணும்னாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்டைல் ரூல் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சிஎஸ்எஸ் லிங்க்ஸ். லிங்க்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ நார்மலாக ஒரு வெப்பேஜில் நம்ம லிங்க் கிளிக் பண்ணவுடனே ஹாவர் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு கலர் இருக்கும் அந்த லிங்க்குன்னு காட்டுறதுக்காக. தென் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு ஒரு கலர் கிடைக்கும். தென் வந்து கிளிக் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அந்த பழைய பேஜுக்கு வந்துட்டோம்னா அந்த பேஜை விசிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது லிங்க்ஸில். அதாவது வந்துட்டு அந்த லிங்கை பார்க்குறப்ப என்ன கலரில் இருக்குது, அதை ஹாவர் பண்ணுறப்ப என்ன கலரில் இருக்குது, அதை கரெக்டாக கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன கலர் கிடைக்குது. ஸோ அந்த லிங்க்குக்கு போயிட்டு திருப்பி சேம் பேஜுக்கு வந்தப்போ ஒன்ஸ் அந்த விசிட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன கலரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம சிஎஸ்எஸ் லிங்க்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ தென் வந்து சிஎஸ்எஸ் லிஸ்ட். சிஎஸ்எஸ் லிஸ்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நார்மல் லிஸ்ட்டே வந்து டெக்கரேட் பண்ணி காட்டுறதுக்காக. அதாவது அந்த புல்லட் அண்ட் நம்பரிங்கில் வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் மாற்றுறது, லிஸ்ட்டு பேடிங் மாற்றுறது, அதாவது வந்துட்டு லிஸ்ட்டை வந்து 1 by 1 கொண்டு வராமல் லீனியராக கொண்டு வர்றது, அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சிஎஸ்எஸ் லிஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி சிஎஸ்எஸ் லிஸ்ட் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வெப்பேஜோட நேவிகேஷன் பார் டிசைன் பண்ணணும், அதில் ஒரு ட்ராப் டவுன் மெனு டிசைன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து சிஎஸ்எஸ் லிஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இந்த 4க்குமே எக்ஸாம்பிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட். ஸோ சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்னா அதுக்கான கலர் எந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறோமோ அந்த எலிமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ரூல் ரைட் பண்ணுறப்ப பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கோலன் கொடுத்து அதுக்கான வேல்யூ நம்ம கொடுப்போம். ஸோ இந்த கலர் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து RGB வேல்யூவாகவும் கொடுக்கலாம், இல்லை ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாகவும் கொடுக்கலாம், இல்லைனா கலர் நேமை டைரெக்டாக நம்ம மென்ஷனும் பண்ணலாம். தென் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ். பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி என்னன்னா வந்து ஒரு பர்டிகுலர் டிவிஷன் வந்து இப்போ வந்து ஒரு பாடியில் வந்து பேக்ரவுண்டில் எனக்கு அந்த இந்த இமேஜ் வேணும், ஹெட்டிங் அப்போ எனக்கு வந்து இந்த ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படிங்கிற ஸ்டைல் ரூல் யூஸ் பண்ணி அந்த இமேஜோட பாத், அதாவது அந்த இமேஜோட URL நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகும். தென் வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட். பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னா என்னென்னா சப்போஸ் வந்து ஒரு இமேஜோட சைஸ் சின்னதாக இருக்குது, அதை வந்து பெரிய பேக்ரவுண்டுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த இமேஜ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெஸ்க்டாப்பில் ஒரு சின்ன வால்பேப்பர் அப்ளை பண்ணோம்னா அந்த டெஸ்க்டாப் ஃபுல்லாக வந்து அதே வால்பேப்பர் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல் ரூல் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுவோன்னா சப்போஸ் பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் வந்துட்டு நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த இமேஜ் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும், நெக்ஸ்ட் தடவை டிஸ்பிளே ஆகாது. தென் வந்து பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து இமேஜ் எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறோமோ அதே மாதிரி GIF இமேஜஸ், PNG இமேஜஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்காக பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். தென் வந்து பேக்ரவுண்ட் பொசிஷன். இப்போ வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு இமேஜை நம்ம பொசிஷன் பண்ணி வைக்கிறப்ப அதை லெஃப்ட்டில் பொசிஷன் பண்ணணுமா, இல்லை ரைட்டில், இல்லை சென்டரில் பண்ணணுமா, இல்லை டாப்பில் பண்ணணுமா, இல்லை வந்து ரைட் சைடு டாப், இல்லை லெஃப்ட் சைடு டாப். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் வந்து நம்ம அலைன் பண்ணி வைக்கணுன்றக்காக பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் இமேஜுக்கு கீழே வர்ற பேக்ரவுண்ட் ரிப்பீட், பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட், பேக்ரவுண்ட் பொசிஷன் இது எல்லாமே பார்த்தோம்னா வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜுக்கான ஸ்டைல் ரூலாக தான் இருக்கும். எப்படின்னா ஒரு பேக்ரவுண்டில் இமேஜை செட் பண்ணோம்னா திருப்பி இந்த ரிப்பீட், பொசிஷன், இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து அந்த இமேஜை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி இந்த டிவிஷனையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிவிஷனில் வந்து மை எலிமெண்ட் ட்ரீ அப்படிங்கிற ஒரு டிவிஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு ஸ்டைல் ரூல்ஸ் அப்ளை பண்ணலாம்.
ஸோ ஆஷ் மை எலிமெண்ட் ட்ரீ அப்படிங்கிற ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து இப்போ இந்த பேக்ரவுண்ட் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு பேக்ரவுண்ட் டைப் பண்ணாலே நம்ம சப்ளைம் டெக்ஸ்ட்டில் என்னென்ன ஸ்டைல் ரூல்ஸ் அவைலபிளோ அது ஃபுல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸுக்கு இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தும் நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 29, 45, 54 ஸோ இப்படிங்கிற ஒரு கலர் ரூலை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த எலிமெண்ட்டுக்கான வித் அண்ட் ஹைட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நம்ம இந்த எலிமெண்ட்டுக்கான வித் அண்ட் ஹைட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன அவுட்புட்டுமே கிடைக்கல. எதனால அப்படின்னு இப்போ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த கிளியராக கிடச்சிரும். ஸோ மை எலிமெண்ட் 3 அப்படிங்கிறதுக்கான வித் அண்ட் ஹைட் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இது வந்து எந்த எலிமெண்ட்டுக்கும் கீழே வராததுனால இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம ஒர்க் ஆகலை. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து பிக்சல் கொடுத்தோம்னா அது எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம 120 பிக்சல் 120 பிக்சலுங்கிற ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கரெக்டாக அந்த பிக்சல் வேல்யூ கொடுத்தோன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் க்ரீன் கலர் பாக்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ப்ராப்பர்ட்டி மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோம்னா அதில் அந்த பேக்ரவுண்டில் என்னென்ன அவைலபிள் வருதோ அது எல்லாமே தெரியும். அதாவது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்ட் ரிப்பீட், பேக்ரவுண்ட் சைஸ், பேக்ரவுண்ட் ஆரிஜின், தென் பேக்ரவுண்ட் கலர். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எப்படி அப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த இமேஜை வந்து எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இமேஜோட யூஆர்எல் கொடுக்கறதுனால யூஆர்எல் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அந்த மெத்தடில் சிங்கிள் குவாட்ஸ்குள்ளே இமேஜோட யூஆர்எல் அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற மை இமேஜ் டாட் ஜேபிஜி அப்படிங்கிற இமேஜை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல இமேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் வந்து அந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இந்த டிவிஷனுக்குள்ள நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியல. ஸோ வந்து இப்போ இந்த இமேஜோட பொசிஷனையும் அதோட சைஸையும் நம்ம மாற்றணும். ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் சைஸ் 100% அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம 100% அப்படின்னு கொடுத்தவொடனே அந்த டிவிஷனுக்குள்ளே கரெக்டாக வந்துட்டு இமேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா அந்த இமேஜ் வந்து தென் செகண்டாக ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகிடுக்கு. அது வந்து நமக்கு இங்கே பார்க்குறப்பவே தெரியும். அதாவது வந்து ஃபஸ்ட் இமேஜ் கட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தென் செகண்ட் இமேஜ் கண்டினியூ ஆகிடுக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நம்ம பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ரூல் எழுத போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட் கொடுத்துட்டு நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்க்குறப்ப ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து அது டிஸ்பிளே ஆகாது. ஸோ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் இமேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு அந்த ரிப்பீட் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ தென் வந்துட்டு எப்படி ரிப்பீட் கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் சைஸ் 100%க்கு பதிலாக 30% அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த இமேஜோட சைஸ் நமக்கு வந்து சின்னதாகிடும். நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ரிப்பீட் எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அதாவது வந்து எக்ஸ் ஆக்ஸில் மட்டும் இமேஜ் டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்த நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டிவிஷனுக்குள்ளே ஒரு 4 தடவை இமேஜ் ரிப்பீட் ஆகிருக்கும். எதனால அப்படின்னா ரிப்பீட் எக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்ததுனால நமக்கு வந்து இப்படி ரிப்பீட் ஆகிடுக்கு. சப்போஸ் ரிப்பீட் ஒய் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இமேஜ் மேலேருந்து கீழே வெர்டிக்கலாகவும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ ரிப்பீட் ஒய் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு வந்து ரிப்பீட்டட் ஒய் அப்படின்னு கொடுத்தோன்னே அந்த இமேஜ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா வந்துட்டு ரிப்பீட் எக்ஸில் வந்து எதுவுமே கொடுக்காதனால நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல எதுவுமே வரல. ஸோ இப்போ வந்துட்டு நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்தோம்னா சிங்கிளாக மட்டும் அந்த இமேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதோட அவுட்புட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ரிப்பீட் ஒய் அப்படிங்கிறதுக்கு பதிலாக
நோ ரிப்பீட்னு கொடுத்துறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எப்படி டிஸ்ப்ளே ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நோ ரிப்பீட் கொடுத்தவொடனே இந்த இமேஜ் ஆஸ் யூஷுவலாக ரிப்பீட் ஆகலை, சிங்கிள் அப்படியே நின்றுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பேக்ரவுண்ட் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இனிஷியலாக இந்த இமேஜ் வந்து லெஃப்ட் டாப்பில் பொசிஷன் ஆகிடுக்கு. நமக்கு வந்து சப்போஸ் இந்த இமேஜ் டிவிஷனில் சென்டரில் வர்றோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு எப்படி நம்ம பேக்ரவுண்ட் பொசிஷன் வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இமேஜ் வந்து அந்த டிவிஷனில் சென்டரில் டிஸ்பிளே ஆகும். அதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கே தெரியும் சேஞ்சஸ். அதாவது வந்து டாப்பில் இருந்தது வந்துட்டு இப்போ நமக்கு சென்டரில் வந்துருக்குது. ஸோ இதான் வந்து பேக்ரவுண்ட் பொசிஷனோட அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு CSS டெக்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ CSS டெக்ஸ்ட், அதாவது வந்து CSS டெக்ஸ்ட்டில் எப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், அதோட அலைன்மெண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், தென் வந்து அந்த டெக்ஸ்ட் எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணுறோம், தென் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது வந்து அப்பர் கேஸை வந்து லோயர் கேஸாக மாற்றுறது, லோயர் கேஸை வந்து அப்பர் கேஸாக மாற்றுறது, தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். தென் வந்து இன்டென்ஷன் எப்படின்னா, அதாவது வந்துட்டு ஒரு 5 ஸ்பேஸ் தள்ளி டெக்ஸ்ட் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு 10 ஸ்பேசஸ் தள்ளி இந்த டெக்ஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதா இன்டென்ஷன். ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் வந்து ஷேடோ, அதாவது வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் பேக்ரவுண்டில் வந்து எதாவது ஷேடோ கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு CSS டெக்ஸ்ட்டில் அந்த ஷேடோங்கிற ரூல் யூஸ் பண்ணுவோம். தென் லெட்டர் ஸ்பேசிங் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 லெட்டருக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் விட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி லைன் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. அது எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 லைனுக்கும் நடுவில் நம்ம எவ்வளோ கேப் விட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கறதுக்காக தான் லைன் ஸ்பேசிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த CSS டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு எப்படி நம்ம ஸ்டைல் ரூல் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு H3ல வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் டிசைன் பண்ணுவோம். மை வெப் பேஜ் ஹெட்டிங் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கான டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எப்படி ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம H3க்கு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் ஈஸியாக கால் பண்ணுறதுக்காக. டெக்ஸ்ட் டிசைன் கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ பெருசு கூட நமக்கு தேவையில்லை, டெக்ஸ்ட் டிசைன் அப்படிங்கிறது கூடயே நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நார்மலாக இந்த வெப்பேஜில் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இனிஷியலாக வந்து H3க்கு அப்ளை ஆகிருக்க ரூல் இங்கே அப்ளை ஆகிருக்கனால மை வெப் பேஜ் ஹெட்டிங் அப்படிங்கிறது நார்மலாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் எப்படி அப்பர் கேஸ் லோவர் கேஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ H3 அப்படிங்கிறத H4 அப்படிங்கிறத மாற்றிக்கும். ஏன்னா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காகவும் ஸ்டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணுறதுக்காகவும். ஸோ தென் வந்துட்டு இப்போ இந்த கிளாஸ் நேம் இந்த இடத்துல நம்ம கால் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் டிசைன் அப்படிங்கிற கிளாஸை நம்ம கால் பண்ணியிருக்கோம். கிளாஸ் எப்பவுமே கால் பண்ணுறப்ப டாட் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் டிசைன் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. தென் இதோட கலர் நம்ம கொடுக்க போகிறோம். கலர் வந்து எல்லோ அப்படின்றது கொடுத்துட்டோம். ஸோ தென் வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன் கொடுக்குறோம், சென்டர் அப்படின்றது கொடுக்குறோம். தென் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அங்கே இருக்கிறது எல்லாமே கேப்ஸ் ஸ்மால்ஸ் கலந்துருக்கு. ஸோ இதை வந்து அப்பர் கேஸ்க்கு மாற்றுவோம். ஸோ UPPன்னு அடிச்சோன்னே அப்பர் கேஸ் வந்துடுச்சு. தென் வந்துட்டு டெக்ஸ்ட் இண்டென்ட் அப்படின்னு கொடுக்குறோம். டெக்ஸ்ட் இண்டென்ட் எதுக்கு அப்படின்னா எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரு 10 பிக்சல் அப்படிங்கிறது கொடுக்குறோம். தென் வந்துட்டு லெட்டர் ஸ்பேசிங், அதாவது வந்து 2 லெட்டருக்கு நடுவில் வந்து ஒரு 5 பிக்சல் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லெட்டர் ஸ்பேசிங் கொடுக்குறோம். தென் வந்துட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் வந்துட்டு பிளிங்க் அப்படின்னு ஒரு ஸ்டைல் கொடுக்குறோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ், அதாவது வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன அப்ளை பண்ணமோ அந்த அவுட்புட்ஸ்லாம் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் வந்தாச்சு. ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டைல் ரூல் வந்து கலர் அப்ளை ஆகிடுச்சு, அதாவது வந்து எல்லோ கலர் நமக்கு கிடச்சிருக்கு. தென் வந்துட்டு அதுக்கான லெட்டர் ஸ்பேசிங், அதாவது வந்துட்டு ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேசிங் கொடுத்துருப்போம், 5 பிக்சல் கொடுத்ததுனால ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு வந்துட்டு 5 பிக்சல் கேப் இருக்குது. தென் வந்துட்டு இந்த டெக்கரேஷனில் வந்துட்டு நம்ம பிளிங்க் கொடுத்ததுனால இந்த கலர் வந்து நமக்கு எல்லோ கலர் லிட்டில் பிட் பிளிங்காய் நமக்கு கிடைக்கும். தென் வந்துட்டு இதுக்கான இன்டென்ஷன் வந்து நம்ம 5 பிக்சல் கொடுத்ததுனால ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இன்டென்ட் ஆகி காட்டியிருக்குது. தென் வந்துட்டு நம்ம இனிஷியலாக கொடுத்தது வந்து ஸ்மால் லெட்டரில் தான் கொடுத்தோம். ஸோ டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ் கொடுத்ததுனால இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து
அப்பர் கேஸில், அதாவது வந்துட்டு கேபிட்டலைஸ்டான வேர்ட்ஸில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட்டோட அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ் அண்ட் லிஸ்ட் லிங்க் இதெல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ் நான் முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபாண்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டைல், அதாவது வந்து ஒவ்வொரு கேரக்டரும் என்ன ஸ்டைலில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த சிஎஸ்எஸ் ஃபாண்ட்டில் வந்துட்டு 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலியை மென்ஷன் பண்ணுறது. அதாவது ஃபாண்ட் ஃபேமிலினா ஒவ்வொரு ஃபாண்ட் நேமும் நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். லைக் வந்துட்டு ஏரியல், டைம்ஸ் நியூ ரோமன், கேலிப்ரா, இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ஃபாண்ட் ஃபேமிலியை மென்ஷன் பண்ணுது. ஸோ இதை மென்ஷன் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஸ்டைல் ரூல் எழுதுவோம். தென் வந்துட்டு ஃபாண்ட் ஸ்டைல். ஃபாண்ட் ஸ்டைல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த ஃபாண்ட் வந்து இட்டாலிக்கில் வேணுமா, போல்டில் வேணுமா, அண்டர்லைனில் வேணுமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதா ஃபாண்ட் ஸ்டைல். தென் வந்து ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ் எதுக்காக நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஃபாண்ட்டோட சைஸ் வந்து எனக்கு பெருசாக வேணும், என்னோட சின்னதாக வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இந்த ஃபாண்ட் சைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் வந்து ஃபாண்ட் வெயிட். ஃபாண்ட் வெயிட் எப்படி எதுக்குன்னா, நார்மலாக போல்டு மாதிரி இல்லாமல் எனக்கு அதை விட ஃபாண்ட் வந்து வெயிட் அதிகமாக இருக்கணும், அதாவது வந்துட்டு திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த ஃபாண்ட் வெயிட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எப்படி இந்த மை வெப் பேஜ் ஹெட்டிங் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி நம்ம ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே மாற்றுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 blank ஸ்பேஸ் விட்டுட்டு, ஸோ இப்போ வந்து ஃபாண்ட்டுக்கான ஸ்டைல் ரூல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஃபாண்ட் ஃபேமிலின்னு கொடுக்குறோம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலியில் வந்துட்டு ஏரியல் அப்படின்னு சிங்கிள் குவார்ட்ஸில் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து இதில் இருக்க டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஏரியல் ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் கொடுக்குறோம். ஸோ இது வந்து நார்மல் ஃபாண்ட்டோட பெருசாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 40 பிக்சல் அப்படின்றது கொடுக்குறோம். தென் வந்துட்டு ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஃபாண்ட் வெயிட்னா எவ்வளோ பிக்சல் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 200% ஃபாண்ட் வெயிட் வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம். அதாவது வந்து நார்மலை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஃபாண்ட் ஸ்டைல் பார்க்கலாம். ஸோ ஃபாண்ட் ஸ்டைலில் வந்துட்டு இப்போ போல்ட் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ போல்டு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் வந்தாச்சு. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணவுடனே இப்போ வந்து நம்ம ஃபாண்ட் வந்து ஏரியலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. நமக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். தென் இந்த ஃபாண்ட்டோட சைஸ் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. தென் இதோட ஃபாண்ட் வெயிட் வந்து சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா வந்து மற்ற ஃபாண்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிஎஸ்எஸ் லிங்க்ஸ், அதாவது வந்துட்டு அந்த லிங்க்கோட ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கலாம். தென் வந்து சிஎஸ்எஸ் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சிஎஸ்எஸ் லிங்க்ஸ், அதாவது வந்து லிங்க்குங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே, அதாவது வந்து ஒரு வெப்பேஜில் ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க, ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி லிங்க் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு 4 ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதாவது வந்து அதை லிங்க்குன்னு காட்டுறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் அதை ஹாவர் பண்ணோம்னா, அது மேலே நம்ம மவுஸ் கர்சரை கொண்டு போனோம்னா ஒரு கலர் மாறும், அதை வந்து ஹாவர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். தென் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறப்ப ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது கிளிக் பண்ணுறப்போ ஒரு பர்டிகுலர் கலர் வரும், அதை வந்து ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ விசிட்டட் அப்படின்னா என்னென்னா, ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அந்த லிங்க்கை போய் பார்த்தோம்னா அந்த விசிட்டரில் வந்துட்டு, அதாவது வந்துட்டு என்ன கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறது அந்த விசிட்டர். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம லிங்க் டெக்கரேஷனுக்காக ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நியூ வெப்பேஜ், அது சேவ் பண்ணுறப்ப வந்துட்டு link.htmlனு சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போ சேவ் ஆகிடுச்சு. ஸோ தென் நம்ம டாக் டைப் வந்து மென்ஷன் பண்ணுறோம், பிகாஸ் இது வந்து HTML5 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். தென் வந்துட்டு HTMLனு டைப் பண்ணி டேப் எடுத்தினோம்னா பேசிக் கோடு வந்துடும். லிங்க் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு டைட்டில் நேம் வைக்கிறோம். தென் வந்துட்டு இந்த ஹெட்டில் வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் வந்து லிங்க் பண்ணுறோம். அதாவது வந்துட்டு style1.css அப்படின்னு வந்து லிங்க் பண்ணிவிடும். ஸோ தென் வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து அந்த 4 ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதாவது வந்துட்டு லிங்க் ஹோவர், ஆக்டிவ், விசிட்டட், தென் லிங்க் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆங்கர் டேக்கில் வந்துட்டு ஹெச்ரெஃபில் வந்துட்டு ஒரு URL டைப் பண்ணுறோம். அப்படிங்கிற ஒரு google.co.inங்கிற ஒரு URL நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ go to Google home page அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம டெஸ்க்டாப் போயாச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு link.html அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்.
ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் க்ரோம் ப்ரௌசர்னு கொடுக்குறோம். க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த வெப்பேஜில் நமக்கு வந்து இது டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த வெப்பேஜ் போயிடுச்சு. நம்ம நல்லா பொறுமையாக பார்த்தோன்னா கிளிக் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு இது ரெட் கலரில் மாறிடுச்சு. இதை தான் வந்து நம்ம ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தென் கிளிக் பண்ணி போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வேற ஒரு கலர் வரும். அதுதான் வந்துட்டு விசிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கலரோ அதைத்தான் நம்ம வந்து விசிட்டட்னு சொல்லுவோம். தென் வந்துட்டு இது வந்து லிங்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ப்ளூ கலர்லையும் தென் வந்து ஒரு அண்டர்லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லிங்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆங்கர் டேக் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு A:லிங்க், அதாவது வந்துட்டு லிங்க்கை கால் பண்ணணும்னா A:லிங்க் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ A:லிங்க்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஏங்கிற லிங்க்குக்கு வந்து கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ரெட்டுன்னு கொடுக்குறோம். இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ரெட்டுங்கிறது சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது வந்து அந்த லிங்க்குக்கு வந்து ரெட் கலர் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ தென் வந்துட்டு ஏ ஆக்டிவ், அதாவது வந்து அந்த லிங்க் ஆக்டிவ் ஆகிருக்கப்ப என்ன கலர் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். A:ஆக்டிவ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ வந்துட்டு இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணுறப்ப என்ன கலர் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கலர் பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த கிளிக் பண்ணுற செகண்ட் மட்டும் நமக்கு பிளாக் கலர் கிடைக்கும். இப்போ அதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுறப்ப அதோட கலர் பார்த்தோன்னா நமக்கு பிளாக் கலரில் இருக்கும். ஸோ நல்லா நமக்கு தெரியும் அந்த லிங்க்கை நம்ம அப்படி கிளிக் பண்ணுற செகண்ட் மட்டும் பிளாக்ல இருக்கும். ஸோ அதை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கூகுள் பேஜுக்கு போயிடும். ஸோ இது வந்துட்டு A:ஆக்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு விசிட்டடுக்கானதை பார்ப்போம். அதாவது வந்துட்டு A:விசிட்டட். இந்த விசிட்டட் அப்படின்னு நம்ம கொடுக்குறப்ப அதாவது வந்துட்டு ஒரு தடவை அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கான கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்து கலர் ப்ரௌன் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ இப்போ அந்த லிங்க்கை ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த கலர் வந்து ப்ரௌனாக மாறிடும். ஸோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டோம். தென் பேக் போனவுடனே அது விசிட் ஆகிறப்ப ஸோ ஒன்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணவுடனே அது விசிட்டட் பேஜ் அப்படின்னம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ இது ஆல்ரெடி விசிட் பண்ணது அப்படிங்கிறனால இதோட கலர் வந்து ப்ரௌனுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே அது நெக்ஸ்ட் கூகுள் பேஜுக்கு போயிடுச்சு. ஸோ தென் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து A:hover அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது வந்து அந்த லிங்கை ஹோவர் பண்ணுறப்ப நமக்கு என்ன டெக்கரேட் ஆகுது, அதாவது வந்து என்ன ஸ்டைல் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் A:hover. அதாவது வந்துட்டு இந்த ஏங்கிற ஆங்கர் டேகை நம்ம ஹோவர் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஸ்டைல் ரூல் அப்ளை ஆகணும். இப்போ வந்து A:hover அப்போ நமக்கு டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு ஒயிட் அப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ வந்து அதை ஹோவர் பண்ணுறப்ப அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் ஆகிடும். ஸோ ஒயிட்டாக இருக்கிறப்ப வெப்பேஜோட கலரும் ஒயிட்டுங்கிறனால நமக்கு அந்த டெக்ஸ்ட் தெரியாது. அதனால் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு எல்லோ கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த லிங்க்கை நம்ம ஹோவர் பண்ணுறப்ப இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நமக்கு அப்ளை ஆகும். அதாவது அதோட கலர் ஒயிட்டாக மாறிடும், தென் பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோவாக மாறிடும். ஸோ அதோட அவுட்புட்டை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. சாரி, நம்ம ஹோவர் பண்ணோடனே அதோட கலர் ஒயிட் ஆகிடுச்சு. தென் அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோவாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ இதுதான் வந்து சிஎஸ்எஸ் லிங்க்ஸ். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ்ல லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சிஎஸ்எஸ் லிஸ்ட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நார்மல் லிஸ்ட், அதாவது HTML நம்ம UL, LI அப்படிங்கிற எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ண லிஸ்ட்டை வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணோம்னா அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு புல்லட்ஸில் வந்து கலர்ஸ் டிசைன் பண்ணலாம், இல்லை வந்துட்டு அதுக்கு பதிலாக இமேஜஸ் வைக்கலாம், இல்லை நம்பர்ஸில் வந்துட்டு 1 2 3க்கு பதிலாக வந்து ரோமன் லெட்டர்ஸ் வைக்கலாம், இல்லைனா வந்து சின்ன ஆல்ஃபாபெட்டிக்கில் வந்துட்டு I அந்த 2 அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு லிஸ்ட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பேடிங் அப்படின்னா என்னென்னா ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு ஒரு வெப்பேஜில் சென்டருக்கு எப்படி பேடிங் பண்ணி கொண்டு வர்றது. அதாவது வந்துட்டு பேடிங் கொடுத்தோம்னா அது வந்துட்டு வெப்பேஜ்லேயே வந்து மூவ் ஆகும். ஸோ பேடிங் அப்படின்னா என்னென்னா பேடிங் மார்ஜின் ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மார்ஜின் கொடுத்தோம்னா இது வந்து அதுக்கு கீழே வர எலிமெண்ட்ஸ், அதாவது வந்து அந்த லிஸ்ட்டை நம்ம மார்ஜின் கொடுத்து கீழே கொண்டு வந்தோம்னா அதுக்கு கீழே வர எலிமெண்ட்டை வந்து மூவ் பண்ணிகிட்டே வரும்.
இதுவே பேடிங் அப்படின்னம்னா வந்துட்டு அந்த பேடிங் வந்து மார்ஜின் வந்து கீழே இருந்து மேலே வராமல் நமக்கு வந்துட்டு ஜூம் பண்ணி காட்டும். ஸோ அதுதான் வந்து பேடிங் நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து லிஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னா வந்துட்டு லிஸ்ட்டை வந்து நம்ம ஹரிசாண்டலாக டிஸ்பிளே பண்ணுறோமோ இல்லை வந்து வெர்டிக்கலாக டிஸ்பிளே பண்ணுறோமோ அப்படிங்கிறதான் வந்துட்டு லிஸ்ட் டிஸ்பிளேங்கிற ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாம்பிள் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். 2 லிஸ்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். யூஎல் அதாவது வந்து அன்ஆர்டர்டு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். தென் வந்து ஆர்டர்டு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட் ஐட்டம் 1, லிஸ்ட் ஐட்டம் 2, தென் லிஸ்ட் ஐட்டம் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்ஆர்டர்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். தென் வந்துட்டு ஓஎல் ஆர்டர்டு லிஸ்ட் அதாவது வந்துட்டு லிஸ்ட் ஐட்டம் 1, லிஸ்ட் ஐட்டம் 2, லிஸ்ட் ஐட்டம் 3 அப்படிங்கிற 2 லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோடனே நமக்கு ஒரு அன்ஆர்டர்டு லிஸ்ட்டும் ஒரு ஆர்டர்டு லிஸ்ட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து இதோட நம்ம லிஸ்ட் ஸ்டைலை தான் நம்ம மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்துட்டு எப்படி நம்ம ஸ்டைலை மாற்றுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த யூஎல் இப்போ வந்து இது எப்படி கால் பண்ணுவோம்னா யூஎல் அப்படின்னு கொடுத்து அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கான லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ வந்து நார்மலாக புல்லட் வந்து சர்க்கிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கொயராக மாற்றுவோம். ஸோ இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் வந்தாச்சு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணவுடனே பார்த்தோன்னா நமக்கு இந்த புல்லட்டில் வந்துட்டு டாட்டுக்கு பதிலாக ஒரு ஸ்கொயர் வந்திருக்கு. ஏன்னா வந்து நம்ம லிஸ்ட் ஸ்டைல் டைப்பில் வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு இந்த ஸ்கொயர் புல்லட்டுக்கு பதிலாக நம்ம இதுக்கு வந்து லிஸ்ட் இமேஜஸ் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ லிஸ்ட் ஸ்டைல் டைப்புக்கு பதிலாக லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் அப்படின்னு கொடுத்தோம்னா அதோட யூஆர்எல் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இப்போ வந்துட்டு அந்த பாயிண்டிங்க்கு பதிலாக நமக்கு வந்து இமேஜ் கிடைக்கும். அதோட அவுட்புட் பார்ப்போம். ஸோ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணவுடனே ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமுக்கும் இந்த இமேஜ் வந்துடுச்சு. இந்த இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த ஃபுல் அலோகேட் எடுத்துக்கிச்சு. சப்போஸ் இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன இமேஜஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு புல்லட் ஆன் நம்பரிங் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் லிஸ்ட்டில் வந்துட்டு எப்படி நம்பர்ஸ் அசைன் பண்ணுறத பார்ப்போம். ஸோ இந்த அவுட்புட் முடிஞ்சதுனால நம்ம இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் லிஸ்ட்டுக்கான லிஸ்ட் ஸ்டைல் டைப் எப்படி இருக்குன்றத லிஸ்ட் ஸ்டைல் டைப்னு கொடுத்து அப்பர் ரோமன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரோமன் லெட்டரில் வந்து இந்த லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம்னா 1, 2, 3க்கு பதிலாக இந்த ரோமன் லெட்டர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி ரோமன் லெட்டருக்கு பதிலாக வந்துட்டு நம்ம லோவர் ஆல்ஃபா இல்லைன்னா லோவர் க்ரீக் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்பர் ரோமனுக்கு பதிலாக இப்போ லோவர் ரோமன் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அதுக்கான டெக்கரேஷன் கிடைக்கும். அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோடனே நமக்கு நார்மல் ரோமன் லெட்டர் அதாவது வந்துட்டு ஐ மாதிரி இருக்கிற ஸ்மால் ரோமன் லெட்டர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி லோவர் க்ரீக் அப்பர் க்ரீக் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி வந்துட்டு இந்த லிஸ்ட்டை வந்து பேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டை வந்துட்டு பேடிங் அப்படின்னு கொடுத்து ஒரு 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோம்னா இது பேடிங் வந்து ஹோல் வெப்பேஜில் 10 பிக்சல் வந்து டாப் லெஃப்ட் ரைட் அண்ட் பாட்டம் வந்து நமக்கு கரெக்டாக அலைன் ஆகிருக்கும். இதோட அவுட்புட் எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ண உடனே 10 பிக்சல் அது தள்ளி கரெக்டாக வந்து பேடிங் வந்திருக்கு. அதாவது வந்து டாப் இருந்து 10 பிக்சல், இங்கேருந்து 10 பிக்சல், கீழே 10 பிக்சல், தென் ரைட்டில் 10 பிக்சல். ஸோ நமக்கு கரெக்டாக பேடிங் ஆகிடுக்கு. ஸோ இப்போ இந்த பேடிங் பிக்சல்ஸ் இந்த லிஸ்ட்டை நம்ம எங்கே வேணால் கொண்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட மார்ஜின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு மார்ஜின் லெஃப்ட் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ இப்போ மார்ஜின் லெஃப்ட்டில் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் நம்ம லெஃப்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ வந்து இப்போ பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்டு வந்து மார்ஜின்லேருந்து ஒரு 100 பிக்சல் லெஃப்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோடனே 100 பிக்சல் நமக்கு மார்ஜின் லெஃப்ட் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதே மாதிரி வந்துட்டு பேடிங்கில் வந்து எப்படி நம்ம லெஃப்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதே மாதிரி பேடிங் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்து இது ஒரு 250 பிக்சல் நம்ம கொடுப்போம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம்.
ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணவுடனே கரெக்டாக அந்த 250 பிக்சல் வந்து நமக்கு மூவ் ஆகி நமக்கு சென்டரில் அந்த அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு பேடிங் ஆகி. ஸோ இதான் வந்துட்டு சிஎஸ்எஸ் லிஸ்ட்டில் நம்ம அப்ளை பண்ணுற ஸ்டைல் ரூல்ஸ். ஸோ இது இல்லாமல் வந்துட்டு நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு சிஎஸ்எஸ் 3 சீட் ஷீட், அதாவது வந்துட்டு ப்ரௌசரில் சிஎஸ்எஸ் சீட் ஷீட் அப்படின்னு டைப் பண்ணோம்னா இதோட ஃபுல் கோடிங்ஸுமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சீட் ஷீட்டாக கிடைக்கும். ஸோ இதில் டவுன்லோட் பண்ணோம்னா நம்ம ரெஃபரன்ஸுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு சிஎஸ்எஸ்ல எப்படி டேபிள்ஸ் டிசைன் பண்ணுறது, எப்படி டெக்கரேட் பண்ணுறது, தென் வந்துட்டு எப்படி வந்து லேஅவுட் பாக்ஸ் அதாவது பாக்ஸ் மாடல் எப்படி டிஸ்பிளே பண்ணி காட்டுறது, தென் வந்துட்டு எப்படி அதோட பார்டர் நம்ம டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.